ஏன் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம்? எப்படி தான் இதெல்லாம் நடந்தது? எந்த வழியாக நாம் என்ன தேடினாலும் நேர்மையாக இருந்தால் கூட நம்மளுக்கு சங்கடங்கள் வந்துட்டுருக்கு. அந்த சங்கடம் எல்லாம் இனிமேல் தொந்தரவான விஷயங்கள்லாம் நடைபெறாது. தயவு செய்து இந்த வாக்கில் மட்டும் தயவு செய்து யாருக்கோ வாக்குக்கோ கையெழுப்பமோ தயவு செய்து போடாதீங்க. நான் கொடுத்துட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க. தயவு செய்து இந்த பேச்சுவார்த்தையில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. இது வரைக்கும் தேவையில்லாமல் ப்ரெஷர், எதில் போகிறோம், எங்கே நாம் இருக்கிறோம், வெளியூரில் போயிட்டோமா, தாய் தந்தையரை கூட விட்டு பிரிச்சிருப்போம். நாம் வச்சிருந்த பணத்தை மொத்தமே அழிச்சிருப்போம். எவ்வளோதான் விரயம், எப்படி தான் செலவீனங்கள் ஆகுதுன்னே தெரியாது. குடும்பத்தில் எதனா ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்குதுடே அப்படின்ற மாதிரி அமைப்புகளாக ஏற்படுத்தி தந்தில்ல. அந்த அமைப்புகளை விட்டுட்டு நீங்கள் வெளியேற போகிறீங்க. அதுவே பெரிய நிம்மதி என்று கூட சொல்லலாம். துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 3 நட்சத்திரக்காரர்களை சேர்த்தே சொல்கிறேன். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. 1/1 தான் கிடைக்கும். மார்ச் 29 அன்றைக்கே மொத்தமாக மாற்றிலாம் விட மாட்டார். அவரும் மெதுவான கந்தகாரகன், அதாவது மந்தகாரகன் என்று சொல்கிற மாதிரி மந்தமாக தான் வேலைகள் நடைபெறும். அதனால் அவர் கர்மகாரகன். இது வரைக்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதால இரண்டும் அவங்க 2 பேரும் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாங்கன்னா வெளியூர் பயணங்களோ, டிரான்ஸ்ஃபர், வேலை வாய்ப்புகளோ கண்டிப்பாக பிரிந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியும். கடனை எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கான அமைப்புகளும் கொடுப்பார். கடின உழைப்பினை கொடுக்கின்ற ஆண்டாக இந்த 2025 இருக்கும். வேலையே செய்யலை, சும்மா இருக்கிறேன்னா இந்த உடற்பயிற்சி செய்யவே தேவையில்லைங்க. அவர் கொடுக்கின்ற உடற்பயிற்சியே பெரிய உடற்பயிற்சியாக இருந்து பிபி, சுகர் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். பெரியவங்க வீட்டில் யாருனா இருந்தாங்கன்னா, மூதாதையர் இருந்தால் அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. கும்பராசிக்காரங்க பெரிய வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தொந்தரவு, மற்றபடிலாம் தொந்தரவு கிடையாது. பெரிய அளவு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், ஆரம்ப சனி என்பது சொன்னால் பெரிய கொஞ்சம் சிக்கல்லேருந்து வீட்டை விட்டு வெளியேற்றிடும். முதல்ல இந்த பதிவினை காண இருப்பதுன்னா, சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு 2025 நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. இதுவரைக்கும் கும்பத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார். அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம், கும்பம் என்று சொல்கிற மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார். அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் 29, 2025 அவர் இடம்பெயர்கின்றார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்க போறார் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்ன சனி பகவான்னா என்ன, சனி பகவான் என்னென்ன கொடுப்பார், சனி பகவான்னா யார்? இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன், ஆயுள் காரகன், நோய்க்காரகன். ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை, அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரகன். இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்ற மாதிரி இருக்கிற 9 கிரகத்தையும், அந்த 7, 8 கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. சனீஸ்வர பட்டம் பெற்றவர். அதாவது இருக்குகின்ற இடத்துல, ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை, வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையே. நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும், அவ்வளவுதான் அவருடைய கொள்கையே. இறைநாட்டம், நீதி, நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. ஒரு மனுஷன் நேர்பாடையில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ, இல்லை அவர் 7.5 சனி காலத்தில் கடந்தாலோ, இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான். அவர் பார்த்தானா தோஷமெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம். இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருள்பாலிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி இந்த 2025 மார்ச்சில் 29ஆம் தேதி நடைபெறுது. இந்த வாழ்க்கையில நாம ஜென்ம சனி அனுபவிச்சது போதும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டார். விட்டு விலகுவதே பெரிய விடுதலை. இதில் விட்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அவிட்டம் 3, 4 பாதம் உடையவர்களும், சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும், அதாவது எப்படி சொல்றதுன்னா புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும். இந்த கும்பராசிக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க கடன் எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிட்டாங்க. எவ்வளவுதான் கடன் வாங்க முடியுமோ தெரியல, என்ன பண்ண முடியும் தெரியல. இருந்த துட்டுகள் அனைத்தையும் செலவு செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு போன வாட்டி.
இவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் சாமி. ஓரளவுக்கு நாம் குடும்பத்திலிருந்து வெளியேறக்கூடிய காலமாகவும் இந்த பயிற்சி சனி பயிற்சி இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கான அமைப்பு என்ன கொடுப்பாருன்னா, குடும்பத்தில் விட்டு கூட்டு குடும்பமாக இருந்தால் தனி குடுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகும். வெளியூரில் நாம் லோக்கலில் வேலை செஞ்சால் வெளியூரில் வேலை வாய்ப்புகளை தேடுற மாதிரி இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படும். இது வரைக்கும் செயல்படாமல் இருந்தவர் அனைவரும் செயல்படுவாங்க. அப்படி நடிச்சிருக்காரு. திருமண பந்தம் எல்லாம் உருவாக போகுது. இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, உங்கள் வாழ்க்கை தரும் உயரும். அதுவும் இல்லாமல் சதயம் நட்சத்திரக்காரங்க உண்மை உழைப்பு என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தாலும் நம்மளுக்கும் சோதனையை கொடுத்துட்டார். ஏன் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம், எப்படி தான் இதெல்லாம் நடந்தது, எந்த வழியாக நாம் என்ன தேடினாலும் நேர்மையாக இருந்தால் கூட நம்மளுக்கு சங்கடங்கள் வந்துட்டுருக்கு. அந்த சங்கடம் எல்லாம் இனிமேல் தொந்தரவான விஷயங்கள்லாம் நடைபெறாது. தயவு செய்து இந்த வாக்கில் மட்டும் தயவு செய்து யாருக்கோ வாக்குக்கோ கையெழுப்பமோ தயவு செய்து போடாதீங்க. நான் கொடுத்துட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க. தயவு செய்து இந்த பேச்சுவார்த்தையில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. பெரிய அளவுகளாக நம்மளுக்கு பாதிப்புலாம் கிடையாது. இந்த ஜென்மசனி விலகுது உலகில். அதாவது எப்படி சொல்லுதுன்னா, வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தொந்தரவான விஷயம். வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான், ஒரு 60-70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இது தொந்தரவான விஷயமே கண்டி. மற்றபடி நம்மளுக்கு சனிப்பெயர்ச்சி ஏற்றத்தை கொடுக்கும். விடுதலை பெறுவதே பெரிய பாக்கியம் என்று தான் சொல்லுவேன். ஜென்மசனி விலகுந்தே பெரிய பாக்கியம் தான். ஒரு மனுஷனுக்கு அடர்த்தியாக ஒருத்தர் ஜாம் பண்ணியிருக்காருன்னா அதுலேருந்து நாம் விடுபடுறதே பெரிய விஷயம். நெகட்டிவான திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடும். நெகட்டிவான பார்வை, நெகட்டிவான திங்ஸ் எல்லாமே விட்டுட்டு விலகிறத நாமே கண்கூடாக பார்க்கலாம். பகவான் எங்கே இருக்கிறாரோ அது நெகட்டிவ் கொடுத்துருவார். அவங்க பேச்சே வேறு மாதிரி தான், டெரராக தான் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். அடுத்தவங்க கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி சண்டை வர்ற மாதிரியே இருக்கும். அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் தொந்தரவான விஷயத்திலிருந்து விடுபட போகிறாங்க. புனர்பூசம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது சாமி. ரொம்ப பொறுமையாக இருங்கய்யா. எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை, பொறுமையாக செயல்படுங்க. உங்கள் காலம் முனிது என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாமளும் பெற போகிறோம். இது வரைக்கும் தேவையில்லாமல் ப்ரெஷர், எதில் போகிறோம், எங்கே நாம் இருக்கிறோம், வெளியூரில் போயிட்டோமா, தாய் தந்தையரை கூட விட்டு பிரிச்சிருப்போம். நாம் வச்சிருந்த பணத்தை மொத்தமே அழிச்சிருப்போம். எவ்வளோதான் விரயம், எப்படி தான் செலவீனங்கள் ஆகுதுன்னே தெரியாது. குடும்பத்தில் எதனா ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்குதுடே அப்படின்ற மாதிரி அமைப்புகளாக ஏற்படுத்தி தரதில்லை. அந்த அமைப்புகளை விட்டுட்டு நீங்கள் வெளியேற போகிறீங்க. அதுவே பெரிய நிம்மதி என்று கூட சொல்ல, துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 3 நட்சத்திரக்காரர்களை சேர்த்தே சொல்கிறேன். இது வரைக்கும் ப்ராஃபிட் சார்ந்த விஷயங்களோ, நான் வண்டி வாங்கினெல்லாம் வாழ்ந்துட்டேன், வீடெல்லாம் கட்டிட்டேன், எப்படி தான் கடனாச்சுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரங்கள் இதெல்லாம் எப்படி நடந்தது? திருமண பாக்கியமெல்லாம் கொடுத்தார், அவர் தான் கொடுத்தார், வேறு யாரும் கொடுக்கல. குழந்தை பேரே அவர் தான் கொடுத்தார். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது. உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆன பிறகு தான் தெரியும் இதெல்லாம் யாரால் நடக்குது. இதெல்லாம் தடையே நிறுத்த முடியலை. ஜோசிகார் சொல்லிட்டு போனார், எங்களுக்கு வீட்டிலேயே பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுது சாமி. எங்கே தான் வாயை திறக்க முடியல, எங்கே தின்றாலும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு எதிர்வார்த்தை எடாகுடமாக வருது. எதிர்மறையான எண்ணங்கள் இனிமேல் உருவாகாது. இந்த வாக்கு ஸ்தானத்திலையோ நாம் கொடுக்கின்ற கையெழுத்துலையோ கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக இருக்கும். இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நேர்மையோடும் நீதியோடு இருங்க. இந்த நேரத்தில் சரியான கவனத்தோடு செயல்படுங்க. பார்ட்னர்ஷிப் காரெலாம் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். நாம் தனவரவுக்காக நாம் உடல் உழைப்பை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்குதுங்க. உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்கள். அதாவது கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. 1/1 தான் கிடைக்கும். மார்ச் 29 அன்றைக்கே மொத்தமாக மாற்றிலாம் விட மாட்டார். அவரும் மெதுவான கந்தகாரகன், அதாவது மந்தகாரகன் என்று சொல்கிற மாதிரி மந்தமாக தான் வேலைகள் நடைபெறும். அதனால் அவர் கர்மகாரகன். இது வரைக்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதால இரண்டும் அவங்க 2 பேரும் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாங்கன்னா வெளியூர் பயணங்களோ, டிரான்ஸ்ஃபர், வேலை வாய்ப்புகளோ கண்டிப்பாக பிரிந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியும். வேலைக்காக நம்ம அமைப்பில் செல்லும் போதெல்லாம் பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளியூர் பயணங்களோ, நாம் சொந்த வீட்டை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய காலத்தையோ, அல்லது இது வரைக்கும் பூர்வீகத்துக்கு நாம் போகலன்னா இனிமேல் பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம். நான் வாடகை வீட்டில் தான், வெளியூரில் தாங்க, வெளிநாட்டில் தாங்க ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ முறை இந்த முறை கும்பராசிக்காரங்களுக்கு சொந்த வீட்டில் வாழத்துக்கான தன்மையை கொடுப்பார். ஒருத்தருக்கு எப்படி கொடுப்பாரு, ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கக்கூடிய காலமாகும் இந்த கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கும். என்ன சாமி ஒருத்தருக்கு இப்படி சொல்லிட்டுக்கிறேன்னா,
கண்டிப்பாக. அதான் மாற்று ஏற்பாடு. ஜென்மத்திலிருந்து விடுபட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், போக்குவரத்து, அதே மாதிரி மனைவி, மக்கள், சொந்த வீடு எல்லாத்தையுமே 2 தான். 2ம் 12ம் ஒன்றே. ஒரு மனுஷனுக்கு 2ம் 12ம் முக்கியமான தருணம். அந்த 2ஆம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான் நம்மளுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்கிற மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் மனைவி சார்ந்த விஷயங்களும் கணவன் சார்ந்த விஷயத்திலே இருக்கும், தொல்லைகள் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதால பரவாயில்லை. இழந்ததை மீட்டெடுக்கலாம். நாம் எப்படி எப்படி கடை வாங்கணுமோ அதுக்கான கடனை மொத்தமே அழிக்கிற அளவுக்கு இந்த 2 விஷயம் இருக்கும். கடனை எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கான அமைப்புகளும் கொடுப்பார். கடின உழைப்பினை கொடுக்கின்ற ஆண்டாக இந்த 2025 இருக்கும். வேலையே செய்யலை சும்மா இருக்கிறேன்னா இந்த உடற்பயிற்சி செய்யவே தேவையில்லைங்க. அவர் கொடுக்கின்ற உடற்பயிற்சியே பெரிய உடற்பயிற்சியாக இருந்து பிபி, சுகர் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். பெரியவங்க வீட்டில் யாருனா இருந்தாங்கன்னா, மூதாதையர் இருந்தால் அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. கும்பராசிக்காரங்க பெரிய வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தொந்தரவு, மற்றபடிலாம் தொந்தரவு கிடையாது. பெரிய அளவு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், ஆரம்ப சனி என்பது சொன்னால் பெரிய கொஞ்சம் சிக்கல்லேருந்து வீட்டை விட்டு வெளியேற்றிடும். முதல்ல ஃபஸ்ட்டு சனியாக இருந்தால் அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். துன்பமான நிகழ்ச்சியிலேருந்து இனிமேல் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்னா, வீட்டில் எப்பவுமே சுப நிகழ்ச்சியே நடக்கலைன்னா இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகுது. நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கும் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்கிறதும், முடிஞ்ச வரைக்கும் திருமலை திருப்பதி சென்று வருவதற்கும் உங்களுக்கு பெரிய புண்ணியம் நடக்கும். இந்த திருமலை திருப்பதி செல்றதுக்கோ, நடந்து சென்று இறைவனை தரிசிக்கிறது, அந்த சீனிவாச பெருமானை நாம் கால்நடையாக நடந்து செல்லும் பொழுதெல்லாம் அந்த 7.5 சனி, ஜென்ம சனி எல்லாமே விடுதலை பெற்று நல்ல பாக்கியத்தை அந்த சனி பகவானே கொடுப்பார். கோவிந்தன் சனி என்று தான் சொல்லியிருக்காங்க. சில இடத்துல தெலுங்கானா பக்கத்தில் போனீங்கன்னா கோவிந்தன் சனியாக வழிபடுறாங்க. அதனால் சனி பகவானும் வேறில்லை, பெருமாள் அந்த சீனிவாச பெருமாளும் வேறில்லை. அதனால் பகவானை நாம் தரிசிக்கிறது, நடந்து செல்லும் பொழுது அந்த நோய் நொடிகள் விலகும். நம்ம நோயில்லாத வாழ்வையும் வாழ வைப்பார் அந்த சனி பகவானே. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.